தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை ஃபர்ஸ்ட் நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர்கிட்ட இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாவே என்ன இப்போ அவர் இதில் எல்லாம் பண்ணணும் அப்படிதான் எல்லாருமே கேட்குறாங்க. பேசணும், கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாச்சும் முதுகெலும்பு வளர்த்துட்டு பேசணும். முட்டாள்தனங்க, பக்கா முட்டாள்தனம். அழுகுறாங்க, முட்டி போட்டு ஏதோ பிரார்த்தனைலாம் பண்றாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் ஏதோ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஸோ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிக்கிறேன். ஸோ அஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இந்த எக்ஸாம் வந்து ஸ்ட்ரக்சரலி இதில் வந்து நிறையவே சேஞ்சஸ் தேவைப்படுது. அண்ட் ஃபேர் நீட்டுன்றதை தாண்டி இப்போ இந்த நீட் எக்ஸாமுங்கிறது ஃபேராக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன கேட்டால். ஏன்னா இன்டர்னலி சிஸ்டம் வைஸ் அதில் நிறையவே வந்து ஃபால்ட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு இவங்க சரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம போராடி இருக்கிறது வந்து நீட்டை நீட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து பேன் நீட்டுக்கு தான் போராடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து ஃபேராக நடக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம நீட் வேணாம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ இப்போ ஒரு அஃபீஷியலாக இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. அண்ட் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து லத்தி அடி தான். ஸோ இப்போ அவங்க கிட்ட நாங்கள் பெருசாக எதுவுமே கேட்கல, ஒரு அக்கௌண்டபிலிட்டி தான் கேட்குறோம். இவங்க நம்ம எதுக்கு எலெக்ட் பண்ணி அவங்கள அங்கே உட்கார வச்சிருக்கோம்? மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தான். ஸோ அவங்க மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்டோட ஃபியூச்சர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க லெத்தாஜிக்காக இருக்கிறது வந்து எந்த வகையிலுமே சரி கிடையாது. பிகாஸ் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியிலே அவர் எல்லாம் பேசும்போது எப்பவுமே வந்து யூத் தான் நேஷனோட பவர், எல்லா தலைவருமே சொல்றது தான் யூத் தான் வந்து நேஷனோட பவர். ஃபியூச்சரில் வந்து இந்தியா ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல கண்ட்ரியாக மாறுறதுக்கான இப்போ அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து யூத் தான். அப்படி தான் வந்து எல்லா தலைவருக்குமே அவங்க ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூத்துக்காக ஒரு பிரச்சனைனா அவங்க தான் இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி வரணும். ஆனால் சரி அவங்க வரல, நம்மளே நமக்காக பேசலாம் அப்படிங்கும்போது நம்ம பேசுகிறது எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படி தான் அவங்க ஃபஸ்ட் கேட்குறாங்க. ஏன்னா ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க வந்து அடிக்கிறது, டியர் கேஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு நம்ம ரைட்ஸ்க்காக இன்னும் நம்ம சத்தம் கேட்டு போராடணும். இப்போ நான் இதில் எழுதியிருக்கிறது என்னென்னா, என்னோட ரைட்டை நான் டிமாண்ட் பண்ணுறது தான் என்னோட தப்பா, அதுதான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் என்னோட மெயின் கேள்வியை. இப்போ என்னோட ரைட்டை நான் டிமாண்ட் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஆர்டிக்கிளே இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் தான். அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீட் எக்ஸாம் மூலமாக கிடைக்குதான்னு கேட்டால் பெரிய கேள்வி. ஸோ என்னோட மெயின் கேள்வி, இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் பேசிக்காக கொடுத்துருக்க ரைட்ஸ் அதையே நீங்கள் வந்து தரம் மறுக்கும்போது இந்த எக்ஸாம் வந்து தேவையா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை ஃபர்ஸ்ட் நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போது இது வரைக்குமே தமிழ்நாடு சார்பாக இந்த குரல் கொடுக்கல, பெரிய அளவில் குரல் கொடுக்கல, மாணவர்கள் பயங்கரமாக தாக்கப்படுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் நம்ம எலெக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்கிறது யார்? நம்ம சிஎம். நம்ம ஆனரபிள் சிஎம் வந்து இன்னுமே ப்ராப்பராக எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அவர் இப்போது டிவிக்கு அந்த இன்னொரு பேஜ்லேருந்து வெளியிட்டாங்க தான். பட் ஸ்டில் அவர் வந்து அவரோட குரலாக சொன்னால் தானே இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஐடி வெங்கலேருந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவர் இன்னுமே அவர்கிட்டேருந்து வந்த மாதிரி இன்னுமே ஒரு இது வரல. ஏன்னா அவருக்கு இருக்கிற இப்போ அந்த பவர் வச்சு, அவருக்கு இருக்கிற ஒரு கூட்டத்தை வச்சு அவர் வந்து ப்ராப்பராக வழி நடத்தலாம் எல்லாரையுமே. இப்போ அவர் வந்து ஒரு குரல் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க தான் இந்த நீட்டை எதிர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர்கிட்ட இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாவே என்ன இப்போ அவர் இதில் எல்லாம் பண்ணணும் அப்படி தான் எல்லாருமே கேட்குறாங்க. அவர் தான் பண்ணணும். ஏன்னா அவர் தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே தலைவர்னு உட்கார்ந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் தான் பண்ணணும். ஆனால் அவரே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் ஒரு வாய்ஸ் அவர் ரைஸ் பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில இருந்து. அவர் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாருன்னா இன்னுமே வந்து எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு முன்னுதாரணமா அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா இப்போ அவர் சொன்னாருன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ ஒரு தலைவன் சொன்னால் அவங்களோட ஃபாலோ நம்ம பண்ணுறோம்னா நம்ம கண்டிப்பாக கேட்போம். தலைவர் சொல்லாத போது இன்னுமே அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க. இது எங்கள் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது என்னமோ அவங்க பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா நாட்டில் தானே நடக்குது, இங்கே எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக தான் போராடிருக்கோம். அவரோட மேனிஃபெஸ்டோலே இருக்குது. இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே அதை கொடுத்துட்டு அதுக்கு பேசாமல் இருக்கும்போது அது அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ அது எந்த வகையில் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு முன்னோடியாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போராட்டத்துக்குள்ளே வந்தீங்களா? இப்போ காவல்துறை எதுவும் உங்களுக்கு தடுத்து நிறுத்துறாங்களா? எதுவும் அங்கே ஸ்டாப் இல்லை அப்படி ஸ்டாப்லாம் பண்ணல.
ஓ நீங்கள் நீட் தேர்வுக்கு எதுக்கு போராட வந்திருக்கீங்க? நீட் தேர்வுக்குனால என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆங்கிளில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? நீட்டுன்றதே மொத்தத்தில் இன்இக்வாலிட்டி பேஸாக வச்சு வந்தது தான் நீட்டு. இதில் ஈக்குவாலிட்டியே இல்லை. ப்ரெஸ்டீஜ் இருக்கிறவங்க, ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்க, காசு பணம் இருக்கிறவங்க நல்லா லட்சமாக கட்டி வரும்போது குழந்தைங்க நிறையா, நானும் பேக்ரவுண்ட் சரியில்லாமல் தான் வந்தேன். அப்போ என்ன மாதிரி குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு ரிசோர்ஸ் இல்லாத போகிறப்போ நீட் வந்து திறமை இருக்கிற குழந்தையுமே முன்னால் வரவிடாமல் தடுக்கிற ஒரு இன்இக்வாலிட்டியை ரொம்ப ஊறி போய் வந்தது தான் நீட்டு. ஃபேர் நீட்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. நான் பேன் நீட்டுக்காக தான் வந்திருக்கேன். கடைசி வரை பேன் நீட் தான் எனக்கு. இப்போ நீட்டை ஒருவேளை மத்திய அரசு தடை பண்ணாமல் திரும்ப கொண்டு வராங்க அப்படின்னா இது போராட்டம் தொடருமா இல்லை என்ன பண்ணுவீங்க? அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணும்? என்னை பொறுத்தவரை முடிஞ்ச வரை போராடிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நீட் ஃபேர் நீட்டில் ஃபேர்ன்ற வார்த்தையே இன்அக்செப்டபிள். அது வந்து எப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபேர் நீட்டுக்கும் இல்லை. ஆக்சுவலி பேன் நீட் தான் போராட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பெரிய அளவில் குரல் கொடுக்கல, அமைதியாக தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு ஏன்னா டெல்லியில் பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் அந்த அமைதியாக தான் இருக்காங்க, பெரிய அளவில் போராட்டம் பண்ணல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன நினைக்கிறீங்க? பேசணும். கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாச்சும் முதுகெலும்பு வளர்த்துட்டு பேசணும். எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐடி விங் பதில் சொல்லாமல் ஆஸ் அ சிஎம், ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவங்க படம் போகுது போல, அது வந்து இஸ் பியாண்ட். பட் ஆஸ் அன் சிஎம்மாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மேடையில் பேசுகிறதும் இப்போ அவங்க நடந்துக்கிறதும் இன்டகிரேட் ஆகணும். ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஷுட் பி இன்டகிரேட்டட். அப்படி இருக்கும்போது வாய்ஸ் அவுட்டே பண்ணாமல் இட் டேக்ஸ் தி அரெஸ்ட் ஆஃப் லீடர் ஆஃப் அப்போசிஷன். ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சிஎம் வந்து ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் இஸ் நெவர் மீட்டிங் ப்ரெஸ். அப்போங்கும்போது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். தென் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்னால தான் நான் ஆட்சி பிடிச்சேன், உங்களுக்காண்டி தான் நான் எல்லாம் பண்ணுறேங்கும் போது வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங், நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டில் ஆக்டர் விஜய் ஹேண்டலில் நீங்கள் போய் ஜனநாயகனுக்கு இது பண்ணீங்க, ஓகே. எவ்வளோ நேரம் எடுக்க போகுது? 1 minute எடுக்குமா பேன் நீட்டுன்னு சொல்ல போகிறது? நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டோட இளைஞர்களே அவங்க பின்னாடி இருக்கீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஹவு லாங் இட் வில் டேக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இன்ன வரைக்கும் லைக் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அரெஸ்ட் ஆனதுக்கு மட்டும் தான் பேசியிருக்காங்களே தவிர அதுவுமே இன்னும் தீர்க்கமாலாம் பேச கிடையாது. எக்மோரில் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது பீஸ்ஃபுல் மீன்ஸில் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இங்கே அரெஸ்ட் பண்ணுறது ஷோஸ் தி ஹிப்போக்ரஸி ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்கே யூனியன் கவர்மெண்ட் அங்கே ஸ்டூடெண்ட்ஸை வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறதும், இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ரெஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண விடாமல் பண்ணுறது நாட் டிஃப்ரெண்ட். இது வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ இது வந்து ஃபேர் நீட் எதுவுமே கிடையாது. ஆல்வேஸ் பேன் நீட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அது என்ஷூர் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கணும். ஐ ரெக்வெஸ்ட் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் டு ஸ்டாண்ட் வித் அஸ். மனுஷனாக இருக்கோம், நம்ம கொஞ்ச நாச்சும் மனிதம் பழகிடுங்க. அவன் அங்கே செத்துட்டு இருக்கான், உன் குழந்தை எம்பத்தியோட கொஞ்சம் இருங்க. உன் குழந்தை இறந்து போனால் என்ன அப்படி யோசிக்காத. நீ மனுஷனாக இருக்கும்போது ஆப்வியஸாக உன்னோட பேசிக் வேல்யூ என்னன்னா நீ ஹியூமனாக இருக்கணும், ஹியூமனிட்டியை ஃபாலோ பண்ணணும், ப்ரீச் பண்ணணும், அதுதான் இருக்குது. ஸோ வந்து பி ஹியூமன் அண்ட் பி எம்பத், அவ்வளோதான். இந்த டெல்லியில் ஒரு பக்கம் போராட்டம் நடக்கிறாங்க, தடியடி நடத்துகிறாங்க. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிருக்கு, மாணவர்கள் அங்கே போயிட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இளைஞர்கள் அங்கே ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? முட்டாள்தனங்க, பக்கா முட்டாள்தனம். எனக்கு அவங்கள பற்றி என்ன சொல்லன்னு தெரில. தமிழ்நாடு தான் இன்டலெக்சுவலாக வந்து முன்னேறின ஒரு ஸ்டேட்டுன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய தெளிவு கிடச்சிருக்கு. எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து நம்மளே ஒரு பொய்னால ஊறி போய் தமிழ்நாடு அப்படி தமிழ்நாடு இப்படி நினச்சிட்டு போனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. எல்லாரும் பாலிடிக்ஸ் பழகணும். பாலிடிக்ஸ் இல்லைன்னா நம்மளை செஞ்சிடும். கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் பாலிடிக்ஸ் பேசணும். அதுவும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறானுங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு பாலிடிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அது ஏன் பாலிட்டிக்கலாக கொஞ்சம் டெப்த்தாக ஐடியாலஜி பற்றி, ஹியூமனிட்டி தான் ஐடியாலஜி என்ன பொறுத்தவரை. மக்களுக்கு நிற்கிறோமா அதான் ஐடியாலஜி. அப்போ மக்களுக்கு நிற்காத தலைவனை கொண்டு வந்து படத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ணது என்னதுன்னு தெரியல. இப்போ யாராலையும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வர முடியலன்னா போட முடியலன்னா கூட சைலண்டாக ஜனநாயகனை பாய்காட் பண்ணாலே போதும். பாய்காட்டிங் கல்ச்சரை இங்கே கொண்டு வரணும்னா கிடையவே கிடையாது. அழுகுறாங்க, முட்டி போட்டு ஏதோ பிரார்த்தனைலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. அதை வந்து இங்கே உட்கார்ந்தோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு குரல் எழுப்பியோ எவ்வளவோ பண்ணலாம் நாட்டுக்காக, அங்கே இருக்கிறவங்களுக்காக. நமக்காக தானே அடி வாங்குறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே. எங்கள் வீட்லேயும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பாப்பா இருக்க தான் செய்யுது. அப்போ அப்படிங்கும்போது கொஞ்சமாவது அக்கௌண்டபிளாக இருங்க. ஒருத்தரும் அக்கௌண்டபிளாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கிடைக்கும்ன்றது என்னோட இது.